இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களோட வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் தான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட்னு இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட்னு இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணி எப்படி இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் 1 by 1 சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம், ஒரு கிளிப்பை ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகே, அதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கிறேன். மீடியாவில் போய்ட்டு எனக்கு தேவையான கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் எனக்கு தேவையான கிளிப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட்லைனில் தாண்டி இல்லாத மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கவே போதும், ஃபஸ்ட்டு ரெட்லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே அது கட் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். இந்த மாதிரி இமேஜை வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போய்ட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். எகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அதை ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லைனுக்கு வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எகைன் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும், ப்ளஸ் கலர் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன், அதுவும் இருக்கும். நீங்கள் அதையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேகர் ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் அதிகப்படுத்துறதுக்கு தான். ஜஸ்ட் அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர் லேயரை. ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு இந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ளூ லேயரை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜுக்கு தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் ஷேக்கர் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் மொத்தம் 2 டைப்பான எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்பேன் நான் சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து ஷேக்கர் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம டேரெக்டாக ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இமேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். மற்ற எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட், அதாவது செகண்ட் இமேஜில் இருக்கிற எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி அடுத்த செகண்ட் இமேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண போகிறேன். செகண்ட் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு செகண்ட் இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் இந்த எஃபெக்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ வந்து நான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் இமேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண இமேஜ் வரலும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு, பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷனாக அந்த வீடியோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.